ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி பிளேட். சுகர் கிரேவிங்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த ராகி கொழுக்கட்டை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 கப் ராகி மாவு சேர்த்துட்டு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் சேர்த்துட்டு 3 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போது வெல்லத்தை கரைச்சிக்கலாம். 1/2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். அது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை கரைச்சிருங்க. வெல்லம் கரைஞ்சால் போதும். வெல்லம் கரைஞ்சதும் அதை வடிகட்டி ராகி மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்பூன் அல்லது கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க. சூடாக இருக்கும். கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணுன்னா நீங்கள் உருண்டைங்களாக உருட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போது இதை இட்லி பாத்திரத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், டேஸ்டான ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை ரெடி. இது ரொம்ப ஈஸி பண்ணுறது. கண்டிப்பாக குழந்தைங்களோட ஸ்நாக்ஸில் இந்த ராகி கொழுக்கட்டையை ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ராகி கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி பிளேட்.